ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம். அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு தலைப்பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புகள். அதில் 5 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நம்ம கூட்டணும். அப்போ கூட்டணுன்னா இது பாருங்கள், கீழே பகுதியை விட முழு எண் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா, குறைவாக இருந்துச்சுன்னா முழு எண் கூட்டிட்டு நீங்கள் இதுக்கு குறுக்கு பெருக்கல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஆனால் இது பகுதியை விட முழு எண் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இது தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கூட்டணும். அப்போ பாருங்கள், 7 3/4 கூட்டல் 6 1/2 இஸ் ஈக்குவல் டு தகா பின்னமாக மாற்றணுன்னா முழு எண் பெருக்கல் முழு எண் எவ்வளோ 7 பெருக்கல் பகுதி என்ன இருக்குது 4 கூட்டல் 1 பகுதியில் என்ன இருக்குது அதை எடுத்து அப்படியே எழுது. அதுக்கப்புறம் இது கூட்டல் நடுவில் வரும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், அதே மாதிரி முழு எண் 6 பெருக்கல் பகுதியில் இருக்கிறது 2 கூட்டல் தொகுதியில் இருக்கிறது 1 இது 2 7 28 கூட்டல் 1/4. ஐயோ 1 வராது, இங்கே 3 இருக்கிறதுனால இது 3 வரும். 6 12 கூட்டல் 1/2. அப்போ பாருங்கள், இது கூட்டினிங்கன்னா 29/4 கூட்டல் 13/2. அப்போ பாருங்கள், இதுக்கு மீசியமாக நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். அப்போ இதுக்கு மீசியமாக பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4னா இது 4 இருக்கிறதுனால இந்த நம்பர் அப்படியே தான் வரும். கூட்டல் இதுக்கு 2ஆல் பெருகணும். அப்போ 2ஆல் பெருகுனிங்கன்னா மேலேயும் கீழே ஒரே நம்பர். அப்போ 2ஆல் பெருகுனிங்கன்னா மேலே 26ன்னு வந்துடும், கீழே 4ன்னு வந்துடும். அப்போது இது பார்த்திங்கன்னா பகுதியில் 4 அப்படியே வச்சுக்கோங்க. இது 2 கூட்டணும். 29 26 கூட்டினிங்கன்னா பாருங்கள், 9 6 15 மீதி 1 55ன்னு வருது. இங்கே பாருங்கள், இது 28, இங்கே 3 கூட்டணும், இங்கே 3 கொடுத்துருக்கோமா. அப்போ 3 கூட்டினிங்கன்னா 31ன்னு வரும். அப்போ 31ன்னு வந்துச்சுன்னா இங்கே 31ஆல் நம்ம கூட்டணும். கூட்டினிங்கன்னா 57ன்னு வரும். 1 6 கூட்டினிங்கன்னா 7 3 2 கூட்டினிங்கன்னா 57. அப்போது 57ன்னு வருதுங்களா. அப்போது 57 இப்போது இந்த மாதிரி நம்ம கலப்பு எண்ணாக மாற்றணும். கலப்பு எண்ணாக மாற்றணுன்னா இது வகுக்கணும். 57 4ஆல் வகுத்திங்கன்னா 4 56ன்னு வரும். அப்போ மீதி என்ன வருது 1ங்களா. அப்போது 1 வந்துச்சுன்னா ஆன்சர் பாருங்கள், இது முழு இந்த ஈவு வந்து இங்கே வரும், இது வகுக்கிற எண் கீழே வரும், இது மீதி மேலே வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 14 1/4. அப்போது இங்கே டேஷில் 14 1/4ன்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும்னு சொல்லியிருக்காங்க. முழு எண்ணும் தகு பின்னம். அப்போ முழு எண் பார்த்திங்கன்னா இது முழுசாக எழுதுறது, இதுக்கு தான் முழு எண் சொல்கிறாங்க. தகு பின்னம்னா பகுதியை விட தொகுதியில் குறைவாக இருந்துச்சுன்னா அது தகு பின்னம்னு சொல்கிறாங்க. அப்போ இது 2ஓட கூடுதல்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கூட்டல் போட்டிங்கன்னா இது என்ன சொல்லலாம், நம்ம கலப்பு பின்னம். இது கலப்பு பின்னம். அப்போது இங்கே டேஷில் என்ன எழுதுன்னா கலப்பு பின்னம் எனப்படும். முழு எண்ணா 7, தகு பின்னம்னா பகுதியை விட தொகுதி வந்து குறைவாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினிங்கன்னா என்ன வரும், கலப்பு பின்னமாக மாறும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின். 5 1/3 கழித்தல் 3 1/2 இஸ் ஈக்குவல் டு டேஷின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். அப்போ கழிக்கணும்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறதுனால முழு எண் கழிக்கலாம். அதுக்கப்புறம் இது பின்னமாக இருக்கிறது அது தனியாக பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து தகா பின்னமாக மாற்றிட்டு நம்ம குறுக்கு பெருக்கல் முறையில் கண்டுபிடிக்கலாம். 2 முறை இருக்குது. இது பாருங்கள், தகா பின்னமாக மாற்றிட்டு குறுக்கு பெருக்கல் முறையில் நம்ம பெருக்கலாம். இங்கே பாருங்கள், குறுக்கு பெருக்கல் முறை.
ஃபஸ்ட்டு இது நம்ம தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றணுன்னா 5 1/3 கழித்தல் 3 1/2 இஸ் ஈக்குவல் டு, இது தகா பின்னமாக மாற்றணுன்னா முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் 1 இது பகுதியில் இருக்கிறது அப்படியே வரும். இங்கே கழித்தல் நடுவில் அப்படியே இருக்கட்டும். இந்த 3 பெருக்கல் 2 கூட்டல் 1/2 அப்படியே வரும். அப்போ இது ஐமு எவ்வளோ 15 கூட்டல் 1/3 கழித்தல் 3 6 கூட்டல் 1/2. அப்போது இது பாருங்கள் 16/3 கழித்தல் 7/2. அப்போது இது குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 16 பெருக்கல் 2 கழித்தல் 7 பெருக்கல் 3 கீழே இருக்கிறது நம்ம பெருக்கணும். அப்போது 3 பெருக்கல் 2. அப்போ பாருங்கள் 16 2 32 கழித்தல் 7 21 3 6ங்களா. அப்போது 32ல் 21 போச்சுன்னா எவ்வளோ 11/6. அப்போது 11/6 நீங்கள் எப்படி எழுதலாம்னா இது வகுக்கணும். 11 6ஆல் வகுத்திங்கன்னா 1 6 6 மீதி 5 வருதுங்களா. அப்போது இது கலப்பு பின்னமாக எழுதும்போது ஈவு மீதின்னு வரும். அப்போ முழு எண் இங்கே வரும். ஈவு என்னது 1ங்களா, 1 இங்கே வரும். மீதி எவ்வளோ 5 மேலே வரும். என்ன வகுக்கிறோம் 6. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 5/6. அப்போது இங்கே ஆன்சரில் எழுதும்போது 1 5/6. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள் 8 வகுத்தல் 1/2. அப்போ 8ஆல் இது 1/2 வகுக்கணும்னா நீங்கள் பாருங்கள் 8 வகுத்தல் 1/2. இது 1/2 தலைக்கீழாக நீங்கள் மாற்றிட்டு பெருகணும். அப்போ பாருங்கள் therefore 1/2 இன் தலை கீழி பார்த்திங்கன்னா 2/1. அப்போது 8 பெருக்கல் 2/1. அப்போது இது பாருங்கள் பகுதியில் இருக்கிறது பகுதி பெருக்குன்னா தொகுதியில் இருக்கிறது தொகுதி அப்போ 8 2 16/1. இது 1 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், போடலனாலும் அதே தான். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 16. அப்போது இங்கே 16ன்னு வரும் டேஷில். புரிஞ்சுதுங்களா. இதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள் டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைக்கீழியாக அமையும்னு சொல்கிறாங்க. எந்த எண்ணுக்கு அதே எண் தலைக்கீழியாக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ 1க்கு தான். 1க்கு தலைக்கீழி பார்த்திங்கன்னா 1. 1க்கு தலைக்கீழி பார்த்திங்கன்னா 1/1னா 1 தான் வரும். புரிஞ்சுதுங்களா. அதே நீங்கள் 2க்கு தலைக்கீழி பார்த்திங்கன்னா 1/2ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா. வேறு நம்பர் வந்துடும். அதே எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1க்கு தான் அதே எண் தலைக்கீழியாக வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. அதுக்கப்புறம் 2வது பாருங்கள் சரியா தவறா என கூறுகன்னு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் 3 1/2 என்பதை 3 கூட்டல் 1/2 எனவும் எழுதலாம்னு சொல்லுங்கள். அப்போது இது சரி. ஆமாம், இங்கே போட்டாலும் போடலனாலும் கூட்டல் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ இதை 3 கூட்டல் 1/2 என எழுதலாம்னு சொல்கிறாங்க. அப்போது இது இந்த கூற்று பார்த்திங்கன்னா சரி. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள் 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்பொழுதும் தகா பின்னமாக இருக்கும். அப்போது 2 தகு பின்னங்கள். தகு பின்னம்னா பகுதியை விட தொகுதி குறைவாக இருக்கும். அது பாருங்கள் 4 2ன்னு எடுத்துக்கலாம். இது பகுதி, இது தொகுதி கம்மியாக தான். அப்போது இது தகு பின்னம். இதோட கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று எடுத்துக்கலாம். அதே 4/3. இதை விட இது குறைவாக இருக்குதுங்களா. அப்போது இதோட கூடுதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 4 அப்படியே வரும். இங்கே மேலே 5 வருது. இது பார்த்தீங்கன்னா தகா பின்னம் வருதுங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்பொழுதும் தகா பின்னமாக இருக்கும்னு சொல்ல. இது தகா பின்னம் வருது. அதே பாருங்கள் 2 1 இது பகுதியை விட குறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் 4ன்னு எடுத்துக்கலாம். இது பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா இதோட எண்ணு பார்த்திங்கன்னா இது 4ன்னு வரும் கீழே. இது 2ஆல் மேலேயும் கீழே பெருகணும். அப்புறம் 2ஆல் பெருகுனா மேலே 2 வந்துடும். அப்புறம் 2 கூட்டல் 1னா 3ன்னு வரும். அப்போது இது பகுதியை விட தொகுதி குறைவாக இருந்துச்சுன்னா இது தகு பின்னம். அப்போது தகு பின்னமாக கூட ஒரு இடத்துல வரும். அப்போது எப்பொழுதும் தகா பின்னமாக இருக்காது. அப்போது இந்த கூற்று அவங்க சொல்லியிருக்கிறது தவறு.
மூணாவது கொஷின் பாருங்கள். 13/4 கலப்பு பின்னம் 3 1/4 ஆகும்னு சொல்லு. அப்போது இது தகா பின்னம். தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போது கலப்பு பின்னமாக மாற்றணும்னு 4ஆல் 13 நம்ம வகுக்கணும். அப்போது 4ஆல் 13 வந்து 3ஆல் 12 மீதி 1. அப்போது இது ஈவு, இது மீதி, இது ஈவு, இது மீதி, இது வகுக்கும் எண். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஈவு வரணும், மேலே வந்து மீதி வரணும், கீழே வகுக்கும் எண்ணு வரணும். அப்போது அவங்க கரெக்டாக குத்துக்கிறாங்க. அப்போது இந்த கூற்று வந்து சரி. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். தகா பின்னத்தின் தலைகீழி எப்பொழுதும் ஒரு தகு பின்னமாக இருக்கும். தகா பின்னம்னா பகுதியை விட தொகுதி அதிகமாக இருக்கும். இது பாருங்கள் 4ன்னு எடுத்துக்கிறோம், இது 9ன்னு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து தகா பின்னம். அப்போது இதோட தலைகீழி பார்த்திங்கன்னா 4/9ன்னு வரும். அப்போது இது பகுதியை விட தொகுதி குறைவாக இருக்கிறதுனால தகு பின்னம் தானே வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட எடுத்துக்கோங்க. இங்கே 8 போடுறேன், இங்கே 14. அப்போ இதோட தலைகீழி பார்த்திங்கன்னா 8/14ன்னு வரும். அப்போது இது தகா பின்னம், இதோட தலைகீழி பார்த்திங்கன்னா தகு பின்னமாக தான் வருது. அதனால் இந்த கூற்று அவங்க சொல்லியிருக்கிறது சரி. 5வது கொஷின் 3 1/3 பெருக்கல் 3 1/4 = 9 1/16. இதோட பெருக்கல் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக தவறான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இது ரெண்டுமே கலப்பு பின்னமாக குத்துக்கிறாங்க. அப்போ கலப்பு பின்னமாக குத்துக்கிறதுனால நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பெருக்கணும். அப்போது 3 1/3 பெருக்கல் 3 1/4 = தகா பின்னமாக மாற்றணுன்னா இது பெருக்கிட்டு இது கூட்டிட்டு இது பகுதியில் இருக்கிறது அப்படியே எழுதணும். அப்போது 3 பெருக்கல் 3 கூட்டல் 1/3, இங்கே பெருக்கலே இருக்கட்டும் நடுவில். அதுக்கப்புறம் 3 பெருக்கல் 4 கூட்டல் 1 பகுதியில் என்ன இருக்குது 4. அதுக்கப்புறம் பாருங்கள் 9 கூட்டல் 1/3 பெருக்கல் 3ஆல் 12 கூட்டல் 1/4. இது கூட்டினிங்கன்னா என்ன வரும்? 9 1 கூட்டினிங்கன்னா 10/3 பெருக்கல் 12ஓட 1 கூட்டினிங்கன்னா 13/4. அப்போது இது பாருங்கள், பெருக்கல்னால் பகுதியில் இருக்கிற பகுதி பெருக்கணும், தொகுதியில் இருக்கிறது தொகுதி பெருக்கணும். அப்போது 10 பெருக்கல் 13 3 பெருக்கல் 4. அப்போ இது பெருக்குனிங்கன்னா 130/12ன்னு வரும். அப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் 12ஆல் இது வகுத்திங்கன்னா 130, ஓர் 12 12 மீதி 1 வருங்கம்மா, இது 10 மீறும். அப்போது ஒரு 12 12 இங்கே 1 மீறுதுங்களா, இந்த 0 எடுத்து மேலே அப்படியே போட்டுருங்க. அப்போ 0 எடுத்து மேலே போட்டிங்கன்னா இது 10 முறை. அப்போது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈவு இங்கே வரும், மீதி மேலே வரும், வகுக்கிற எண் கீழே வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 1/12. ஆனால் அவங்க என்ன குத்துக்கிறாங்க, 9 1/16ன்னு குத்துக்கிறாங்க. அப்போ அவங்க குத்துக்கிறது இது தவறு.